ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 85 தான் வந்து பார்க்க போகிறேன். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று எபிசோடு எப்படி இருந்தது ஃபுல்லாக பார்த்தீங்களா? அதே மாதிரி நான் வந்து இடையில ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்குறேன். அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் நான் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்கள வந்து நாளைக்கான எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்லைடாக வந்து அதில் வைப்பேன். இன்றைக்கி ஒரு கொஸ்டினோட நான் இந்த இதுவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, என்னோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எபிசோடு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கமாண்டர் தான் வந்து வேகமாக வந்து ஓடிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ தான் வந்து இந்த பாஸ்டர்டு குயின்ஜான் எங்கே போனான், இந்த குரூப்லேயே அவன் ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து கேட்குறப்போ உடனே வந்து நம்ம குயின்ஜான் தான் டெபுட்டி கமாண்டர் ஜென்ரல், நீங்கள் ஏன் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அதே வேகத்தோடு ஓடிடுவான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே வேறப்போ ஒரு பொண்ணு அந்த இதில் சாப்பாடு எடுத்துகிட்டு வரும். நம்ம குயின்ஜான் என்ன பண்ணோன்னா அந்த சாப்பாடை பிடிக்கிட்டு அவளுக்கான காசை வந்து கொடுத்துட்டு போயிடுவான். உடனே அவள் என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்க ப்ரெட்டுக்கு இதில் போயிட்டு எல்லா ப்ரெட்டையும் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வருவாள். இவங்க வந்து வேகமாக ஓடி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரூப் ஒன்று வந்துட்டுருக்கோம். அந்த ட்ரூப் முன்னாடி போய் நிற்பாங்க. உடனே வந்து என்ன டெபுட்டி ஜென்ரல் கமாண்டர், நீங்கள் ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து வேலை செய்யறதா வந்து கேள்விப்பட்டேனே, அதுவும் வந்து உங்களை வந்து வெளியே போக சொன்னதாகவும் கேள்விப்பட்டேனேன்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா அதான் அந்த கமாண்டர் வந்து இவங்கள வந்து கலாய்ப்பான். எல்லாருக்கும் அவங்க வந்து சிரிப்பாங்க. ஏய் என்ன நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கமாண்டருடைய குரூப்பில் இருக்கவங்களாம் வந்து இவங்களை வந்து இது பண்ண வரும்போது இவர் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவார். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைனிங் கார்டியனாக வந்து மாறிட்டேன். எனக்கு பின்னாடி இருக்க பல்லக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்ஷான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ வந்து தரம் தாழ்ந்தவங்களே நீங்கள் கொஞ்சம் தள்ளி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அவங்க வந்து வழி விடுவாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓ லிங்ஷானா, அவளுடைய கேரேஜாக இது, அவள் வந்து ட்ரைனிங்காக போயிருந்தா வந்து கேள்விப்பட்டேன். ஒரு வழியாக வந்து அவள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வரப்போ என்ன தைரியம் தான் எங்களுடைய பிரின்சஸை வந்து பேரை சொல்லி கூப்பிட்டு அவங்களுடைய சேரட்கிட்டே வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இங்கே பாருடா லிங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து குயின்ஜான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறப்போ உங்களுக்கு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் எங்கள் பிரின்சஸை வந்து உங்களால் பார்க்க முடியாது, நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து பவரை யூஸ் பண்ணுவான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா லிங்ஷான் தான் உள்ளேருந்து வந்து இதை உடனே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாள். ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணிங்களா, என்னன்னா எல்லாருடைய கேரக்டருடைய ஃபேஸும் வந்து மாறி போயிருக்கும். அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, கமெண்ட் பண்ணிங்கன்னு தெரியல. சரி, அப்படியே வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரின்சஸ் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்டாக வந்து நம்ம குறுக்கில் வந்து சண்டை போடுறான், முதல்ல அவனை நான் முடிச்சுட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்கிறப்போ உடனே வந்து லிங்ஷான் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேய் அவன் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு காய்ஸ் நீங்கள் எல்லோரும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் உடனே வந்து டெபுட்டி ஜென்ரலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவார் அதை கேட்டு. அப்புறமேட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்ஷன் உடைய அந்த வண்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏறி நிற்பான். சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் போகிறப்போ பிரின்சஸ் நீங்கள் ஏன் வெளியே நின்றுருக்கீங்க உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்போ உடனே வந்து இவங்க கமாண்டர் தான் வந்து நீங்கள் யார் அந்த ஸ்டூபிட் உங்களை வந்து இவ்வளோ மரியாதை குறைவாக வந்து நடத்துகிறானே நீங்கள் சொல்லுங்கள், நான் அவனை வந்து அடித்து தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ லிங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு அவனை வந்து எட்டு உதச்சி யாரடா நீங்கள் வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். உடனே நீ போய் வண்டி எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து லிங்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவா. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி பார்த்துட்டு பெட்டில் போயிட்டு அவன் பாட்டு படுத்துருவான். படுத்துட்டு அங்கே இருக்க பிஸ்கெட்டை வந்து எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்து தூங்க ஆரம்பிப்பான். உடனே வந்து இது என்னுடைய பெட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கீழே தள்ளி விட்டுருவான் லிங்ஷான் தள்ளி விட்டதுக்கப்புறம் ஆமாம் லிங்ஷான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சஸ்ஸு, அவங்க வந்து இன்னொரு பையன் கூட வந்து ஒன்றா படுத்துட்டு இருந்த விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சால் எல்லாரும் வந்து முகம் சொல்லிப்பாங்கல்ல, அதனால தான் நீ இப்படி பண்ணுறியா, நான் அவனா கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து மேலே படுத்துப்பான். பிரின்சஸ் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க, நீங்கள் சிரிக்கும் போது வந்து ரொம்ப அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாள். சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்ஷானா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எழுந்துன்னு அவ்வளோ வந்து என்ன பண்ணுவா அப்படியே உட்காந்துருவா. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவல் போலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இன்னொரு சில பேரை வந்து காட்டுவாங்க. அப்போ தான் வந்து ஃபோர்த்து பிரின்சஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேட்டஸ்ட் ரொம்ப அமேசிங்கான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் வந்து அந்த ஃபோர்த்து பிரின்சஸ் தான் வந்து பேச ஆரம்பிப்பார். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹெவன்லி ரிலேமா வந்து ரீச் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் நீங்கள் வந்து ரொம்ப வந்து அம்பிள்டான ஆள், நான் வந்து லக்கிலி பசந்த் அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறப்போ ஃபோர்த்து பிரதர்னு சொல்லிட்டு வந்து ஒரு லேடி வந்து வெளியே வருவாள். 5 நேஷன் காம்படிஷனில் கண்டிப்பாக இந்த வருஷம் என்னுடைய குயிக் கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லாஸும் வராமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து ஒரு லேடி வருவா.